ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள். மெகா ஆக்ஷன் சும்மா வேற மாதிரி போயிட்டு இருக்குங்க. சும்மா என்ன ஆக்ஷனு, ஒவ்வொரு பிளேயரும் சும்மா கோடி கணக்கில் ஆக்ஷன்ல வந்து ஒவ்வொரு டீம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி ஃபர்ஸ்ட் இடத்த பிடிச்சிருக்கிறது நம்ம ரிஷப் பண்ட்டுங்க. முதல் இடத்துல கிட்டத்தட்ட 27 கோடி ரூபாய்க்கு வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து ரெண்டாவது இடத்த பிடிச்சிருக்கிறது ஸ்ரேயஸ் ஐயர் வந்து கிட்டத்தட்ட 26.75 கோடி ரூபாய்க்கு கிங்ஸ் 11 பஞ்சாப் வந்து அவரை வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து மூணாவது இடத்த பிடிச்சிருக்கிறது ஹர்ஷ்தீப் சிங் கிட்டத்தட்ட 18 கோடி ரூபாய்க்கு. அதே பஞ்சாப் சிங் வந்து அவர் வந்து ஆர்டிஎம் மூலியமா வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது யாருமே எதிர்பார்க்காத ஒரு தரமான பவுலர், ஐபிஎல் வரலாற்றிலேயே அதிக விக்கெட்டுக்கு வீழ்த்திய வீரராக இருக்கக்கூடிய யுஸ்வேந்திர சகாலா வந்து கிட்டத்தட்ட 18 கோடி ரூபாய்க்கு பஞ்சாப் கிங்ஸ் வந்து இந்த ஏலத்தில் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இவருக்கு அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 15.75 கோடி ரூபாய்க்கு ஜோஸ் பட்லரை குஜராத் டைட்டன்ஸ் அணி வாங்கியிருக்காங்க. என்னடா அது ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் கொடுத்துட்டே இருக்காங்க. மொத்தம் வந்த எல்லா வீரருமே சும்மா கோடி கணக்கில் பிச்சுக்கிட்டு போறாங்க. ஸோ எல்லாருமே எதிர்பார்த்த KL ராகுல் அவர்களை வந்து கிட்டத்தட்ட வெறும் 14 கோடி ரூபாய்க்கு தாங்க ஏலமே எடுத்திருக்காங்க டெல்லி கேபிட்டல்ஸ் அணி. ஸோ RCB அவருக்கு வந்து போவாங்க, ஸோ அவரை எடுப்பாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். கடைசி டைம்ல RCB எடுக்கல, CSKவும் போனாங்க. CSK வந்து கிட்டத்தட்ட 13.75 கோடி ரூபாய்க்கு வந்து CSK KL ராகுலுக்கு பீட் பண்ணாங்க. பட் இருந்தாலுமே கடைசி டைம்ல டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து அவரை வந்து தட்டி தூக்கிட்டாங்க. ஸோ அடுத்து இவருக்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா முகமது சிராஜ் கிட்டத்தட்ட 12.25 கோடி ரூபாய்க்கு குஜராத் டைட்டன்ஸ் அணி வந்து பிக் பண்ணியிருக்காங்க. மொத்தம் இவரை வந்து எடுக்கிறதுக்கு ஒரு இதே கண்டென்ட்டே காட்டலைங்க RCB. ஏன்னா அவர் வந்து நமக்கு வேணாம், ஸோ அவர் ஆர்டிஎம் கார்டு கூட அவரை யூஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. இவருக்கு அடுத்தபடியாக மிச்சல் ஸ்டார்க்கு கிட்டத்தட்ட 11.75 கோடி ரூபாய்க்கு டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ இவரையும் KL ராகுலையும் தட்டி தூக்கி இருக்காங்க டெல்லி கேபிட்டல்ஸ் அணி. ஸோ இவருக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா நம்ம ரபாடாவை கிட்டத்தட்ட 10.75 கோடி ரூபாய்க்கு குஜராத் டைட்டன்ஸ் அணி வாங்கியிருக்காங்க. மொத்தம் 3 பேரை குஜராத் டைட்டன்ஸ் அணி வாங்கியிருக்காங்க. 2 பாஸ்ட் பவுலர், முக்கியமாக வந்து இவங்க 2 பேரும் தரமான பவுலர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜோஸ் பட்லர் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இவருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா முகமது சமி கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய்க்கு SRH அணி வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு ட்விஸ்ட்டை வந்து வேற லெவலில் கொடுத்துட்டாங்க SRH அணி. முகமது சமி சென்னை சூப்பர் கிங்ஸ் எடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் வந்து யாருமே எதிர்பார்க்காத இதை வந்து ட்விஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இவருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா லிவிங்ஸ்டனை வந்து கிட்டத்தட்ட 8.75 கோடி ரூபாய்க்கு நம்ம RCB அணி வந்து பிக் பண்ணியிருக்காங்க. RCB வந்து யாரை எடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். KL ராகுல் எடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா அவரை வந்து விட்டுட்டாங்க. வெறும் 14 கோடி ரூபாய்க்கு இன்னொரு 1 கோடி ரூபாய் சேர்த்து கொடுத்திருந்தா கூட KL ராகுல் வந்து தட்டி தூக்கி இருக்கலாம். பட் வந்து மிகப்பெரிய ஒரு தவறை வந்து RCB செஞ்சிட்டாங்க. பட் இருந்தாமே லிவிங்ஸ்டன் வந்து எடுத்ததுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல்லுடைய ரீப்ளேஸ்மெண்ட்டுக்காக தான் அவரை எடுத்திருக்காங்களா அப்படின்ற மாதிரியும் பல கேள்விகள் வருது. ஸோ மற்ற எல்லா அணிகளுமே நல்ல விலைக்கு வந்து வாங்கியிருக்காங்க பிளேயர்ஸை. ஸோ இந்த பிளேயர்ஸ்க்கு இந்த விலை கொடுத்து வாங்கினது ஒர்த்தா இல்லையா அப்படின்றத உங்கள் கருத்துக்களை வந்து மறக்க